மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாருமே கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் பதட்டமாகவும் இருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ணுறது, அந்த சூழ்நிலை என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறது, நம்ம எப்படி அதுலேருந்து ஜெயிக்கிறது, அதை தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த என்டிஏலேருந்து வந்த அந்த நோட்டீஸை நான் உங்களுக்கு படித்து காமிச்சிட்றேன். அதோட அர்த்தத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தென் அடுத்த ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ப்ரெஸ் ரிலீஸு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுல, in continuation of its press release dated 10th May, the National Testing Agency wishes to inform the candidates, parents, and members of the public of the following decisions taken in respect of NEET UG 2026. NTA had on 8th May referred the matter then under consideration to the central agencies for independent verification and necessary action consistent with its standing commitment to the fair, secure, and credible conduct of the national examinations entrusted to it. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரியப்படுத்தியிருந்தோம். ஒரு சில பிரச்சனைகள் நம்ம 3ஆம் தேதி நடந்த பரீட்சையில் தெரிய வந்தது. அதை நாங்கள் சிபிஐ அந்த மாதிரியான ஏஜென்சிக்கு விசாரணைக்கு கொடுத்துருந்தோம். அதுலேருந்து என்ன மாதிரியான அவுட்கம் வருதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. On the basis of the input subsequently examined by NTA in coordination with the central agencies and the investigative findings shared by the law enforcement agencies, and in order to ensure that there is transparency in the system, National Testing Agency, with the approval of the Government of India, has decided to cancel the NEET UG 2026 examination conducted on 3rd May. So, ஒரு major blow, of course, but யாரும் இதுக்காகலாம் அதிர்ச்சி ஆகக்கூடாது. நம்ம இதெல்லாத்தையும் பேர் பண்ணிக்க தான் வேணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவலோட நாங்கள் இந்த பரீட்சையை கேன்சல் பண்ணுறோம். எதனால அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் இந்த டெசிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ பெரிய லெவலில் ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அண்ட் டு ரீகண்டக்ட் த எக்ஸாமினேஷன் ஆன் த டேட்ஸ் தட் வில் பி நோட்டிஃபைட் செப்பரேட்லி. ஸோ இந்த எக்ஸாம் மறுபடியும் நடத்தப்படும், அதுக்கான தேதி பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நான் இதை ஃபுல்லாக படித்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதோடைய முக்கியமான டெசிஷன் இங்கேயே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது, சொல்கிறேன். The inputs received by NTA taken together with the findings shared by the law enforcement agencies established that the present examination process could not be allowed to stand. ப்ரெசன்ட் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அது எதை மீன் பண்ணுது, இந்த பர்டிகுலர் பரீட்சையை மீன் பண்ணுதா இல்லை இந்த மெத்தடையே கொஸ்டின் பண்ணுதான்னு தெரில. த ரீகண்டக்டட் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் அலாங் வித் த ரீஇஷ்யூட் அட்மிட் கார்டு ஷெட்யூல் வில் பி கம்யூனிகேட்டட் த்ரூ த அஃபிஷியல் சேனல்ஸ் ஆஃப் த ஏஜென்சி. மறுபடியும் ஒரு தரம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்காது. நீங்கள் ஏற்கனவே எக்ஸாமுக்கு பணம் கட்டிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னொரு அட்மிட் கார்டு வரும் அஃப்கோர்ஸ். ஏன்னா அது 3ஆம் தேதி அட்மிட் கார்டு இப்போ நாட் வேலிட். புதுசாக ஒரு அட்மிட் கார்டு வரும். அது என்ன தேதியில் பரீட்சை நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Government of India has further decided to refer the matter to the Central Bureau of Investigation for a comprehensive inquiry into the allegations therein. NTA will extend full cooperation to the Bureau and will provide all materials, records and assistance the inquiry requires. ஓகே, சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு NTA சொல்லியிருக்காங்க. This decision has been taken in the interest of the students and in recognition of the trust on which the national examination system rests. The agency is conscious that reconduct will cause real and significant inconvenience to candidates and their families. NTA does not take that consequence lightly. The decision has been taken because the alternative would have caused greater and more lasting damage to that trust. 2024 ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வந்தப்ப இன்னொரு தரம் 20 லட்சம் பேருக்கு பரீட்சை வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆர்கியூ பண்ணாங்க NTA. ஸோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் திருட்டு போயிடுச்சுங்கிறப்ப நான் உள்பட நம்ம என்ன நினச்சோம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ திருட்டு போச்சுன்னு சொல்லி இவங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி அதை அப்படியே பூசி மொழிவிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா 2024 ரீநீட் வரப்போகுதுன்னு நானும் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஆனால் அது ஆக்சுவலாக அது இப்படி வரல.
ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் எல்லாமே ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. அப்போ நல்லா ஒரு லார்ஜ் ஸ்கேல் மால் ப்ராக்டிஸ் நடந்தது நம்ம கண்கூடா தெரிஞ்சோம். நமக்கே தெரிஞ்சுது அந்த விஷயங்கள். மார்க்கு கண்ணாப்பினான்னு போச்சு, எல்லாமே நமக்கு தெரியும். பட் இப்போ இவங்க இவ்வளவு சென்சிட்டிவாக இருக்கிறது கூட ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் சந்தோஷமான விஷயந்தான். யாரும் இதுக்காக வருத்தப்பட வேண்டாம். இப்போ நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டோட மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பரிட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கியிருக்கோம், இப்போ இது போய் செல்லாதுன்னு சொன்னால் இன்னொரு தரம் எழுதி இன்னொரு தரம் அந்த மாதிரி வாங்க முடியுமா அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 2024 அந்த நீட்டுங்கிறப்ப ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு நான் ஆக்சுவலாக பார்த்தேன். அதனால அது ஒரு விஷயம். அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்ல மார்க் வந்தது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தான், உங்களுடைய உழைப்புனால தான். நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் காப்பிலாம் அடிக்கலை, மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணல. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் லீக்கவும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. ஸோ உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு தான் நீங்கள் வாங்கினீங்க. இந்த புத்திசாலித்தனம் உங்கள் கூட தான் இருக்குது. நீங்கள் படித்ததெல்லாம் உங்கள் கூட தான் இருக்குது இல்லையா? கல்விங்கிறது அழியாத செல்வம்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் உங்கள்கிட்ட தான் அதெல்லாம் இருக்குது. இன்னொரு தரம் பரீட்சை வச்சா மறுபடியும் கலக்கி எடுத்துடலாம். சரியா? அதனால பயப்படாதீங்க. சரி, கொஞ்சம் கம்மியான மார்க் வாங்கினவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே, ஒன் மோர் சான்ஸ். சரி, நம்ம 1 இயர் போயிட்டு ஒரு இடத்துல தங்கி படித்து மே 2027 போய் பரீட்சை எழுதுறப்ப நமக்கு 1 வருஷம் ஆகும் இல்லையா? அதுக்கு பதிலாக இப்போ 2 மாசத்துல இன்னொரு சான்ஸ் கிடைக்குதே, உங்களுக்கு நல்லது தானே? அப்போ உங்களுக்கு கம்மியான மார்க் வாங்கினவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. சில பேர் 500, 550, 450 அப்படி இருந்தவங்களாம், சார் கட் ஆஃப் எப்படி சார் வருமா சார், எனக்கு கிடைக்குமா சார்னு எவ்வளோ பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்களே, அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா மாணவர்களும் ஓகே, ஒன் மோர் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி குறைச்சி வாங்கினவங்க எடுத்துக்கங்க. கூட மார்க் வாங்கினவங்க, என்னோட அறிவு என்னோட புத்திசாலித்தனம் என்கிட்ட தான் இருக்கு, ரைட்டா, நான் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் ஐ கேன் ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு போல்டா எடுத்துக்கங்க. ஓகேயா? இப்போ இந்த எக்ஸாமினேஷன் என்னைக்குங்கிறது தெரியல. த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா, கேண்டிடேச்சர் அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஆப்டட் ஃபார் in the May 26 cycle will be carried forward to the reconducted examination. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நீ எப்போ அப்ளை பண்ணவங்களுக்கு சொல்றாங்க, நீ அப்ளை பண்ணிட்ட, நீ திருச்சி சென்டர்னு கேட்டால் திருச்சி கொடுத்துருப்போம், மதுரைனா மதுரை கொடுத்துருப்போம் இல்லையா? அதே சென்டரில் மறுபடி வேற ஒரு தேதியில் உனக்கு ஹால் டிக்கெட் வரும். புரியுதா? ஸோ examination center opted in the 2026 cycle will be carried forward to the reconducted examination. No fresh registration will be required. மறுபடியும் பணம் கட்டவோ ரெஜிஸ்டர் பண்ணவோ வேண்டியதில்லை. And no additional examination fee will be levied. Okay. In addition, fees already paid will be refunded to the student and the exam will be reconducted using NTA's internal resources. In addition, fees already paid will be refunded to the students and the exam will be reconducted. இது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏற்கனவே கட்டின காசை திருப்பி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அஷூரன்ஸ்லாம் கொடுக்கல. புதுசாக பணம் வாங்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, further communications including the reconducted examination dates and the reissued admit card schedule will be issued through the official channels of the agency. Candidates and parents are requested to rely only on the official channel. Okay, right. இப்போ nta.nic.inல நம்ம அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு தைரியமாக நம்ம இன்னொரு முறை நம்ம இந்த போட்டியில் இறங்கி ஜெயிக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம சக்தி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா? இந்த வீடியோவை நீங்களும் பார்ப்பீங்க. நம்மளுடைய ரிப்பீட்டர்ஸ், 1 இயர் லாங் டேர்மில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் படிக்கணும். படித்து அடுத்த பரீட்சை எப்போவோ அப்போ நீங்கள் நல்லபடியாக எழுதி மார்க் வாங்கணும். ஸோ என்னைக்கு நீங்கள் எல்லாருமே திரும்பவும் அகாடமிக்கு வரணும் அப்படின்னா 15th of May. ஓகே, வெள்ளிக்கிழமை 15th of May நீங்கள் எல்லாரும் திரும்ப நீங்கள் வந்துடலாம். நீங்கள் இங்கே ரீச் ஆயிடலாம். நல்ல நாள் அன்னைக்கு சேர்ந்துருங்க. நம்ம கிளாஸஸ் மறுபடியும் என்ன மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பிளான் பண்ணணும், எல்லாமே எனக்கு இந்த 1 or 2 டேஸில் நானும் யோசித்து ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஓகே, பரீட்சை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 1 month ஆகும். ஏன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாம் டிசைடட் அப்படின்னா கூட இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஷுட் ரீச் த சென்டர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால 1 month மினிமம் ஆகும். மேபி 2 months ஆகலாம். ஓகேயா? அதனால பி ரெடி
டு கெட் ப்ரிப்பேர்ட் அகெயின். நல்லபடியாக பரீட்சையை நீங்கள் வந்து மறுபடியும் எழுதலாம். யாருக்கும் படித்ததெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க. அப்படிலாம் எதுவுமே மறந்துருக்காது. ஓகே, டுகெதர் வி வில் வின் அண்ட் வி வில் மேக் ஹிஸ்ட்ரி. ரெகார்டிங் நியூ ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம இப்போ வந்து டெமோ கிளாஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா? நம்ம திருச்சி கேம்பஸ்லேயே மோர் தேன் 100 கேர்ள்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி பாய்ஸு 60-70 பேர் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் மதுரையிலையும் ஒரு 50-60 பேர் பண்ணிட்டீங்க. அவங்கெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஒன்றும் வேணாம். உங்களோட பிளான் படி யூ கம் ஃபார்வர்ட் டு சக்தி. நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் படிக்கலாம். சரியா? அதனால் இப்போதைக்கு நம்ம டெமோ பண்ணலை. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 months ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறோம். சரியா? நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி, இப்போ எல்லாருக்கும் என்ன கோர்ஸ் நடக்க போதோ அதே கோர்ஸ் தான் உங்களுக்கும் நடக்க போகுது. அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ அது மாதிரி டெமோ கிளாஸ்க்கு அப்ளை பண்ணாமல் நான் வந்து 2027 கோர்ஸில் சேரணும்னு சொல்லியே வந்து பேமெண்ட் பண்ணவங்க, என்கொயரி பண்ணவங்க, நேம் நோட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஜூன் மாதம் 7ஆம் தேதி வந்துடுறோன்னு சொல்லிட்டு போன பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஜூன் 7 கிடையாது. உடனே நீங்கள் இந்த மாதமே, மே மாதம் 15ஆம் தேதி இங்கே வந்துருங்க. சரியா? இப்போ வரக்கூடிய பரீட்சையிலே நம்ம ஒரு சான்ஸ் பார்க்கலாம் இல்லையா? இந்த 2 months 3 monthsல வரக்கூடிய பரீட்சையில் உங்களுக்கு என்ன மார்க் வருது, அதன் மூலமாகவே அட்மிஷன் நம்ம கிடைக்குதா நம்ம பார்க்கலாம். தேவைப்பட்டால் அடுத்த வருஷத்துக்கு நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.